வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நெறைய பேர் நெனைப்போம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு நெனைப்போம். கஷ்டப்படாம வாழ்ற வாழ்க்கை உண்மையிலேயே வேஸ்ட்டுங்க என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா, கடவுளோ, தெய்வமோ ஏதோ ஒரு சக்தி நம்மள வந்து ஒரு மோல்டு பண்ணுதுன்னா, இப்போ ஒரு விநாயகர் சிலை வந்து வ களிமண்ண வச்சு அந்த அச்சுல வச்சு அழுத்துனா மட்டும் தான் அது சிலையா உருவாகி வரும். அது மாதிரி தான் நம்மளுக்கு கஷ்டம்னு ஒரு பிரச்சனைய குடுத்து கடவுள் வந்து நம்மள அழுத்தும்போது தான், நம்மள ஒரு எந்தெந்த சூழ்நிலையில எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம பக்குவப்பட்டு வரணுன்றத புரிஞ்சுட்டு நம்ம வளர்ந்து வருவோம். நம்ம அந்த கஷ்டங்கள தாண்டி பெரிய நிலைக்கு வரணும்னு நம்ம நெனைப்போம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய கம்முனு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு எந்த ஒரு எய்மும் இருக்காது. அ எத பத்தியும் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். "இது மட்டும் போதும்டா கடவுளே!" அப்படின்ற மாரி இருப்போம். அப்படி இருக்கிறவங்க லைஃப் வந்து பெரிய முன்னேற்றத்த பார்க்காது. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நெனைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு போணும்னு நெனைக்கிறவங்க, கஷ்டங்கள அனுபவிக்கிறவங்களோட வாழ்க்கை எப்பவுமே சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.